இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா வந்திருக்காரு, சமாதானம் பண்ண வந்திருப்பாரு போல இருக்கு. தேங்க்யூ கடவுளே, கடவுள் நம்மளுடைய வேண்டுதலை கேட்டுட்டாரு. அக்காவும் மாமாவோட பேச்சு கேட்டுட்டு போயிடணும்னு நினைக்கிறேன். மாமா மாமா ரிஷி, தேங்க்யூ கடவுளே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. அப்படியே அக்காவை கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும். ரிஷி, நீ என்ன பண்ற? போதும் லட்சுமி, போதும். ஏற்கனவே அதிகமா பேசிட்டேன். உன்னோட ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசை குத்திக்கிட்டு இருக்கு. அங்க என்ன பத்தி என்னென்னமோ பேசின, நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். ஆனா இதுக்கு மேல நான் பேச போறது இல்ல, செஞ்சு காட்ட போறேன். ரிஷி ரிஷி மாமா எதுக்காக அக்கா முன்னாடி முட்டி போட்டு இருக்காரா? ஒருவேளை சாரி சொல்லுவாரோ என்னவோ. ஆமா, செஞ்சு தப்புக்கு பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்காரு. அதான் அக்காக்கு இப்ப ப்ரப்போஸ் பண்றாரு. டோன்ட் டெல் மீ ரிஷி லக்ஷ்மியை ப்ரப்போஸ் பண்ண போறானா? ஓ நோ, ஏன் நிலைமை என்ன ஆகும்? Malishka, will you marry me? என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? ரிஷி, நீ நீ என்ன இந்த மாதிரி? மலிஷ்கா, என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? ஆஃப் கோர்ஸ் ரிஷி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். இது நாள் வரை இதுதானே என்னோட கனவா இருந்திருக்கு. And I really love you and yes, I will marry you. மொத்த ஏரியாவுக்கும் லைட்டா போட்டுரு. எல்லார்கிட்டையும் சொல்லிடு இது யாரோட கல்யாணம்னு. டே குட்டு, நல்லா கேட்டுக்க. நம்ம ஏரியா பசங்க கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிடு எனக்கு கல்யாணம்னு. நல்லா குடிச்சிட்டு கும்மாளம் பண்ணி நல்ல சந்தோஷமா இருக்கணும். என்ன டே, இப்படியே பேசினா கண்ணத்திலே அரைஞ்சிருவேடா. நான் 3வது கல்யாணம் பண்ணா உனக்கு என்னடா? கல்யாணம்னா கல்யாணம்டா, அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும்டா. இந்த தடவை ஊரெல்லாம் கொண்டாடணும். அது மட்டும் இல்லாம இதுதான் கடைசி கல்யாணம். இதுக்கு மேல நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. இவ கூட தான் வாழ போறேன், இவள தான் லவ் பண்ண போறேன், இவ கூட தான் கடைசியில சாகவும் போறேன். சரியா? சரி, உன் வேலையை சீக்கிரம் ஆரம்பி. முடிச்சிட்டு வா, நம்ம அப்புறம் பேசலாம். ஆனா ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்க. எனக்கு பேண்ட் வேணும், அதுவும் பட்டைய கலப்புற மாதிரி இருக்கணும். அதெல்லாம் என் மெமரியில இருக்கணும்டா. சரி, உனக்கு புரிய நினைக்கிறேன், நீ வேலையை ஆரம்பி. ஐயோ, யாருமே மறக்க முடியாத அளவுக்கு இந்த கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்த போறேன். முதல்ல 2 கல்யாணம் எப்ப நடந்தது, எப்ப முடிஞ்சது, அவ எப்ப வந்து போனான்னு கூட எனக்கு தெரியாது. இந்த தடவை அப்படி இருக்காதுடா. இந்த வாட்டி லக்ஷ்மியே பேசிடுவா. ஐயோ பல்லு, நீ என்ன முதல்லயே கல்யாணம் பண்ணிருக்கணும், ஏன் என்ன மிஸ் பண்ணன்னு கேப்பா. அடடடடா, சொல்றேன்மா, சொல்றேன் இருங்க. இது ரொம்ப நல்ல குட் நியூஸா இருக்கிறதுனால நான் சொல்லிதானே ஆகணும். அந்த லார்ஜ் குட் நியூஸ் என்னன்னா, இப்போ எப்படி ரிஷி மலிஷ்கா கூட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணானோ அதே போல என் டாட்டரோட கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நேஹாவா? நேஹாக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா என்ன? நேஹா இல்ல, லக்ஷ்மி.
லக்ஷ்மிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன என்ன வளர்றீங்க? அதோட உங்க எல்லாருக்கும் அந்த பையனை ரொம்ப நல்லாவே தெரியும். லக்ஷ்மியோட கல்யாணம் பல்வேந்தரோட ஃபிக்ஸ் ஆயிருக்கு. உண்மையிலேயே இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த நியூஸ்க்காக சாப்பிட்டு தான் ஆகணும். இட்ஸ் such a good நியூஸ். உறவு முறிஞ்சு போச்சுன்னா அன்பு முடிஞ்சு போயிடுமா பிரதர்? சொல்லுங்க. இவங்க பண்ண போற காரியத்தை நீங்க பண்ண விட்டுருவீங்களா? இவங்களோட லைஃபை நீங்க பாழாக்க போறீங்களா என்ன? இவங்களை தடுத்து நிறுத்துங்க ப்ளீஸ். ப்ளீஸ் அவங்கள முதல்ல தடுத்து நிறுத்துங்க. நீங்க ஏதாவது சொல்லுங்க ப்ரோ. என்ன சொல்றது? சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? என் பேச்சு யார் கேக்குறாங்க? நிறைய சொல்லிட்டு ஆயுஷ், ஆனா யாரும் கேட்கற மாதிரி இல்ல. என்னைக்கும் கேட்க போறது இல்ல. ஆனா இவங்க ப்ரோ என்ன? அதோட நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்கல்ல, இட்ஸ் அப் டு யூ கைஸ். இதுக்கு மேல எனக்கு இங்க வேலை இல்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க் யூ. என்னம்மா இதெல்லாம்? இது உண்மையா? ஏம்மா? அதோட எதுக்கு இவ்வளவு அவசரம்? ஒரு முறை எங்ககிட்ட இது விஷயமா பேசிருக்கலாம்ல? லக்ஷ்மி, ரிஷி கூட தான் உன்னோட உறவு முறிஞ்சிருக்கு. உனக்கு அப்பாங்கிற உறவு முறியலையே, இந்த பாட்டி கூடவும் உறவு முறியலையே. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இல்ல எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நாங்க இருக்கோம்லமா, எங்க கிட்ட சொல்லு. ஆனா இப்படி ஒரு தவறான முடிவை தயவு செஞ்சு எடுக்காத. உன்னோட வாழ்க்கையை நீ பாழடிச்சுக்காதம்மா. உன்னோட அப்பாவா தானே என்ன பாக்குற? பாக்குறியா இல்லையா? அப்படின்னா உன் அப்பா சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். இது வேண்டான்னு சொல்லிடு. அந்த பல்வேந்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடு. என் பேச்சை கேப்பல்ல? உன் அப்பாவோட பேச்சை கேப்பல்ல? என் வார்த்தையை மதிப்பல்ல?